டெய்லி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறேன், ஆனால் கடைசியில் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா லாஸில் தான் முடியுது அப்படின்னா நீங்கள் இந்த 3 மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அது என்ன அந்த 3 மிஸ்டேக்ன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் கிஷோர், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் tradeachievers. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ்ன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை பண்ணுறீங்களான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது என்னென்னா, இட் இஸ் ப்ராஃபிட் ரிஸ்கர். இந்த ப்ராஃபிட் ரிஸ்கர்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் டெய்லி வந்து இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுவாங்க, இல்லை ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க. ஆனால் உட்காந்து டெய்லி ட்ரேட் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த ட்ரேடிங்கில் வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் எடுக்கலாம், இல்லை ஒரு 5000 ரூபாய் எடுக்கலாம். கேபிட்டலை பொறுத்து டிஃப்ரெண்ட் அமௌண்ட் வந்துருக்கலாம். இப்போ என்ன ஆகிடுதுன்னா, அவர் வந்து அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்ட பிறகு இப்போ ஒரு 1000மோ இல்லை 5000மோ இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணிட்டாரு, ஒரு 5K வந்து அவருக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 5000 ரூபா வச்சுட்டு இவர் என்ன பண்ண ஒரு மைண்டில் ஓடும், நம்ம ஏன் இதை இப்போது 1,00,000 வச்சுட்டு இருந்தோம், அதில் 5 ரூபா ப்ராஃபிட் பண்ணிட்டோம், நம்ம ஏன் இந்த 5,000 ரிஸ்க் எடுத்து இப்போ நம்ம இதில் வந்து ரிஸ்க் டு ரிவார்டு இப்படி வச்சுக்கோங்களேன், 1:2 இப்படி வச்சுக்கோங்க. 1:2ல் என்ன பண்ணுறாரு, ரிஸ்க் டு ரிவார்டு வந்து 1:2 ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து 5000 நிறுத்திட்டாரு. இப்போ என்ன பண்ணுது, மைண்ட் செட் மாறுது. நம்ம ஏன் ஒரே ட்ரேடில் 5000 வச்சு பார்க்கக்கூடாது, அப்போ வச்சு பார்த்தா பல்காக வருமே, இது நம்ம காசு இல்லையே, புரியுதுங்களா? இந்த மைண்ட் செட் நிறைய பேருக்கு வரும். இதுதான் எக்ஸ்ட்ரா தானே இருக்குது, ஸோ இதுதான் என் கேபிட்டலாக போகுது, கேபிட்டலோட எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் தானே இது, இந்த ப்ராஃபிட்டை ரிஸ்க் எடுத்து பார்க்கலான்னு 5,000 என்ன பண்ணுவார், 5Kவையும் இட் ஸ்டார்ட்ஸ் டு ரிஸ்க் இன் அ சிங்கிள் ட்ரேட். இப்போ இந்த சிங்கிள் ட்ரேடில் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த 5,000 ரிஸ்க் எடுக்கும்போது இந்த ட்ரேடு மொத்தமாக என்ன ஆகிடுது, லாஸ் ஆகிடுது. லாஸ் ஆகிட்ட பிறகு ஐயோ போச்சே, திருப்பி பண்ணிக்கலான்ற ஒரு இது வரும். ஆனாலும் இது ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன தெரியுமா மனசுக்குள்ளே இருக்கும், சரி நம்ம கேபிட்டல் ஒன்றும் லாஸ் பண்ணலையே, போட்ட காசுலேருந்து ப்ராஃபிட் பண்ணுறது, ப்ராஃபிட் தானே லாஸ் ஆகிடுச்சு. இங்கே தான் பெரிய தப்பு பண்ணிட்டுருக்கீங்க. என்னென்னா, ஒன்ஸ் நீங்கள் ட்ரேட் எடுத்து ட்ரேடு டார்கெட் இடிச்சிச்சோ இல்லை முடிச்சு என்ன வேணால் ப்ராஃபிட் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராஃபிட் வந்து ஒன்ஸ் உங்களோட கேபிட்டல் கூட ஆட் ஆகிடுச்சுனாலே அது உங்கள் கேபிட்டல் தான். ஃபஸ்ட்டு அதை மைண்டில் நல்லா ஏற்றிக்கோங்க. என்னென்னா, ப்ராஃபிட்டுன்றது தனி, கேபிட்டல் இதுன்றது தனின்னு கிடையாது. ஒன்ஸ் ஒரு பேலன்ஸ்குள்ளே ஆட் ஆகிட்டே வருது. இப்போ 1 இருந்துச்சு, 1,00,000 இருந்துச்சு, அந்த 1,00,000லேருந்து இப்போ அது 1,05,000 மாறிடுச்சுன்னா திஸ் இஸ் யோர் கேபிட்டல். அதை ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதுவும் நம்மளோட கேபிட்டல்ன்றதை புரிஞ்சுக்கணும். நம்ம இது கேபிட்டலாக கன்சிடர் பண்ணலன்னா, அப்போ எப்போவுமே இதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்கள் கேபிட்டல் ஏறவே ஏறாது. எப்போவுமே இந்த 1,00,000 கீழே போகும்போது தான் பயம் வருமே தவிர, அதுக்கு மேலே இருக்க வரைக்கும் ரிஸ்க் எடுக்கலான்ற ஒரு தைரியம் இருந்துக்கிட்டே இருக்கும், பயமே இருக்காது. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம பயப்படணும். 1,05,000 ரூபாவும் என்னோட கேபிட்டல்னு நினைக்கணும். நெக்ஸ்ட்டு 1,50 ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து நீங்கள் 1,50,000 ரூபா ஆகிக்கிட்டீங்க. இப்போ என்ன யோசிப்பீங்க, 5,000 இந்த தப்பு பண்ணுறவங்க நாளைக்கு 50,000 ட்ரேட் பண்ணலாம், 50,000 ரிஸ்க் எடுப்போம். அப்போ ஒரே ட்ரேடில் நம்ம என்ன பண்ணலாம், 2,00,000 எடுத்துலாம், 3,00,000 எடுத்துலான்ட்டு அந்த ஒரு மைண்ட் செட் வருது பார்த்தீங்களா. திஸ் இஸ் வேர் கிரீட் ஸ்டார்ட்ஸ் டு ஹேப்பன். அந்த என்னன்னா ஆசைகள் அந்த இடத்துல வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு 50 வந்து நம்மளோடது இல்லையா, நம்ம ஏன் ரிஸ்க் எடுத்து பார்க்கக்கூடாது, 50 போட்டு எப்படியாவது கஷ்டமாக ஒன்று 1000 சேர்த்து 50,000 சேர்த்துட்டோம். இப்போ 50 ரிஸ்க் எடுத்து ஒரு 4 ட்ரேட் அடிச்சோன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிடலாம், 3,00,000 5,00,000 ஆக்கிடலாமே, பெரிய அக்கௌண்ட் ஆக்கிடலான்ட்டு இங்கே எடுக்கிற ரிஸ்க்கு தான் உங்களோட ஃபைனலாக லாஸ்ட்டில் போய் முடிகிறதுக்கான முக்கியமான ரீசன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பெரிய ரிஸ்க் எடுத்து உங்களோட மைண்ட் செட்டை ஹேபிட்டாக பழகிக்கிட்டீங்க. இப்போ பெருசாக ரிஸ்க் எடுத்து பார்த்துட்ட உடனே சின்ன ட்ரேட் எடுக்கிறதுக்கு மனசு வராது. அப்போ திருப்பி அது உங்களை புஷ் பண்ணும். இட்ஸ் நான் என்ன சொல்கிறேன், ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிட்டு கொஞ்சம் பெரிய ட்ரேட் தான் எடுக்கணுன்ற மைண்ட் செட்டுக்கு வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி யூ கோ டு அ டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். இப்போ ஒரு 5,000 10,000 ரிஸ்க் எடுத்தால் தான் ட்ரேட் பண்ண முடியும்னு நினைப்பீங்க. ஆனால் ஃபைனலாக லட்சே 1,00,000 வந்து நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போயும் அதே இது ஸ்டார்ட் பண்ணும்போது 1,00,000லேருந்து 10,000 20,000 30,000 வந்து கடற்கடன்னு அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகிடும். இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுவர் அ ப்ராஃபிட் ரிஸ்கர். ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ் ஸ்டாப் ரிஸ்கிங் யுவர் ப்ராஃபிட்ஸ். அப்போ சார் இந்த எனக்கு ரெகுலராக நடக்குது, இதுக்கு நான் என்ன பண்ணலாம், முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் ப்ராஃபிட் ரிஸ்கர், நானும் அப்படி தான் பண்ணிட்டுருக்கேன்னா கீழே கமெண்ட்டில் ப்ராஃபிட் ரிஸ்கர்னு டைப் பண்ணுங்க. சரி, இப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க சார், நான் என்ன பண்ணலாம், இதுதான் என்னோட நேச்சராக இருக்குது, என்னோடய எமோஷன் இப்படி தான் ப்ளே பண்ணுது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் நீங்கள் இந்த மாதிரி ப்ராஃபிட் ரிஸ்கராக இருந்தீங்கன்னா try to take your profits every day and keep it aside. 1,00,000 ரூபா போட்டேன், 1000 ரூபா வந்துச்சு, 2000 ரூபா வந்துச்சு, எவ்வளோ எடுத்தீங்களோ அதில் 1000 வந்தாலும் 500 வந்தாலும் என்ன வந்தாலும் அந்த அமௌண்ட் என்ன பண்ணுங்கள், அன்னைக்கு விட்ரா பண்ணிவிடுங்க, பண்ணி வேறு அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க.
கேபிட்டல் லாஸ் ஆகும்போது திருப்பி இது பேக்கப்புக்கு வச்சுக்கோங்களே தவிர நீங்கள் அங்கேயே வச்சுட்டு இருக்கிறதுனால தான் உங்களோட சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன் வந்து என்ன பண்ணுறீங்க, நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து ரிஸ்க் எடுக்கலான்ற ஒரு ஐடியாவுக்கு போகணும். ஸோ டோன்ட் ட்ரை டு கிவ் தட். முடிஞ்ச வரைக்கும் ப்ராஃபிட்டை அன்னன்னைக்கே விட்ரா பண்ணி சைடில் வச்சிட்டிங்கன்னா இட் வில் பி அ பெட்டர் ஐடியா. ஒன்ஸ் டபுள் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 1லேருந்து 2 ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரிஸ்க்கை வந்து 2 டைம்ஸ் மாற்றிக்கலாம். நீங்கள் நடுவுலேயே ரிஸ்க்கு இந்த மாதிரி ஏற்றிக்கிட்டே போட்டிங்கன்னா திருப்பி கீழே வரும்போதும் அதே ரிஸ்க் எடுக்க தான் தோணுமே தவிர சின்ன ட்ரேடு எடுக்கிறதுக்கு மனசு வராது. ப்ராஃபிட் பெருசாக 1000 ரூபாய் கண்ணுக்கு தெரியாது. நாளைக்கு என்ன ஆகிடும்னா 10,000 வந்தால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு, 50,000 வந்தால் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இந்த மிஸ்டேக்கை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் இஸ் யுவர் ப்ராஃபிட் ரிஸ்க்கு. முடிஞ்ச வரைக்கும் ப்ராஃபிட்டை ட்ரை டு withdraw it and keep it in a second separate account. So this is first one. இப்போ செகண்ட் பாயிண்ட் என்னன்றதை பார்க்கலாம். The stop loss hater. ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் ரிஸ்க்கு, செகண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹேட்டர். இந்த ஸ்டாப் லாஸ் ஹேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போதும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சார் இந்த ஸ்டாப் லாஸ் போட்டால் எப்போ போட்டாலும் என் ஸ்டாப் அடிச்சுட்டு தான் டார்கெட்டுக்கு போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே நான் வந்து 100ல் என்ட்ரி எடுக்கிறேன், ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு போய் 95ல் வைக்கிறேன், 110ல் வந்து டேக் ப்ராஃபிட் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் எப்போவுமே சார் நான் போடுறேன் ஒரு 102 மாதிரி போயிட்டு அங்கேருந்து கீழே வந்து 95 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 110 வரைக்கும் போகுது. எப்போவுமே இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிட்டு தான் நான் மேலே போகுது. ஸோ இதனால் நான் ஒரு டெசிஷன் எடுத்துட்டேன். அது என்ன டெசிஷன்னா, இனிமேல் நான் ஸ்டாப் லாஸே வைக்க போகிறதில்ல. ஐ எம் ஸ்டாப் லாஸ் ஹேட்டர். நீங்களும் ஸ்டாப் லாஸ் ஹேட்டர்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ரைட்? ஸோ 95 இனிமேல் ஸ்டாப் லாஸ் போடல. ஸோ இதை நான் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இப்போ என் அக்கௌண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, ஐ ஹவ் பீன் இன்டு ப்ராஃபிட்ஸ். நான் இது பண்ண ஆரம்பித்ததுலேருந்து என் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதில்ல. இப்போ நான் அது எவ்வளோ தூரம் இறங்கினாலும் வெயிட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் என் டார்கெட் போகுது. நான் இப்போ என் அக்கௌண்ட்டில் நல்ல ப்ராஃபிட் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இன்ட்ராக்ட் பண்ணிட்ட பிறகு ஆனால் இப்போ நான் ஃபைனலாக கேட்கும்போது என்னென்னா, இதெல்லாம் பண்ணீங்க, ரொம்ப நல்ல விஷயம், ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க, இந்த ட்ரேட்ஸ்லாம் நிறைய ப்ராஃபிட் வருது. ஃபைனலாக அக்கௌண்ட்டு இப்போ ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கா? சார் எல்லாமே ப்ராஃபிட் தான் வந்துக்கிட்டே இருந்துச்சு சார். ஆனால் ஒரே ஒரு ட்ரேடு, அந்த ஒரு ட்ரேடு என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி தான் ஒரு நாள் வந்துட்டு போயிடுவான்னு நினச்சேன். ஆனால் வந்தவன் ஒரேடியாக போயிட்டான், ஒரேடியாக போனோன்னு அக்கௌண்ட்டே வாஷ் அவுட் ஆகிடுச்சு. இல்லை மேஜர் லாஸ் ஆகிடுச்சு, 50% லாஸ், 40% லாஸ் ஆகிடுச்சுன்னு. இப்போ இங்கே என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பிரச்சனையே வந்து தே ஸ்டார்டட் ஹேட்டிங் ஸ்டாப் லாஸ். இப்போ என்னென்னா அந்த ஒரு ட்ரேட் இப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா, தன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பாங்க. சார் எல்லா ட்ரேடும் எனக்கு டார்கெட் கொடுத்துது, ஸ்டாப் லாஸ் போடாத போதெல்லாம் எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துது, ஆனால் அந்த ஒரு ட்ரேட் தான் சார், இல்லைனா இன்னத்துக்கு என் அக்கௌண்ட் எவ்வளோ தூரம் இருந்திருக்கும் தெரியுமா? எல்லாம் கரெக்டு தான், இருந்திருக்கலாம், போயிருக்கலாம்ன்றது நமக்கு இங்கே விஷயம் இல்லை. ஃபைனலாக இருக்கா இல்லையான்றது மேட்ரு. அப்போ இருக்கா இல்லையானா இல்லை தான். இது ஏன்னா யூ பிகம் அ ஸ்டாப் லாஸ் ஹேட்டர். இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஸ்டாப் லாஸ் ஹேட்டிங்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும்னு தெரியாதது ஒரு ரீசன். ஸோ அப்போ இங்கே யூ லேக் ப்ராப்பர் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரியல. அப்போது சப்ளை டிமாண்ட் ஜோன்ஸுன்ற ப்ராப்பரான இதுவும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல போட்டால் ஸ்டாப் லாஸ் அடிக்காது. சரி, அந்தளவுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் எனக்கு இல்லைனாலும் அப்போது நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறது, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்கன்னா, அப்போ ஒரு சொல்யூஷன்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இனிமேல் என்ன பண்ணுங்கள், இப்போ 100ல் என்ட்ரி, 110 டார்கெட், 95 ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்களா, இனிமேல் இந்த ஸ்டாப் லாஸை தூக்கிட்டு போய் இதை தான் என்ட்ரியாக மாற்றிக்கோங்க. எப்போவுமே மார்க்கெட் இப்படி தானே வருது. சார் நான் 100 ட்ரேட் எடுத்தேன், அந்த 100 ட்ரேடில் எனக்கு 70 ட்ரேடு என் ஸ்டாப் லாஸ் இடிச்சிட்டு தான் என்ன ஆகிடு மேலே போகுதுன்னா, இப்போ ஏன் நீங்கள் ஸ்டாப் லாஸை தூக்கிட்டு வந்து என்ட்ரியில் வைக்கக்கூடாது? இப்போ என்ட்ரியில் வச்சிங்கன்னா அந்த 70 ட்ரேடு வந்து என்ன கிடச்சிருக்கும் உங்களுக்கு, என்ட்ரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டார்கெட் போயிருக்கும். இல்லை ஒரு 30 ட்ரேடு எனக்கு அப்படி கிடைக்காமே ஸ்ட்ரைட்டாக போயிருக்கலாம், கரெக்டாக? ஆனால் வின் இஸ் டு வின், நீங்கள் வின் ரேஷியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் தானே அதிகமாக இருக்குது. இப்போ இங்கே ஒரு பிரச்சனை என்ன வரும்ன்றது நான் கிளியராக சொல்லுறேன். என்னென்னா இந்த மாதிரி போடும்போது ஒரு ட்ரேடு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ட்ரேடு கீழே வராமல் இப்படியே போயிடும். இங்கே ஒரு சைக்கலாஜிக்கலாக இம்பேக்ட் ஆகும். ஒழுங்காக நான் என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸை ஒழுங்காக வச்சு பண்ணியிருந்தாலே எனக்கு ப்ராஃபிட் வந்துருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல நீங்கள் ஏற்கனவே பண்ண தப்பு மட்டும் அந்த இடத்துல யோசிக்கிறத தவிர புதுசாக நடக்கிறது யோசிக்காதீங்க. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வாட்டி நடக்கல, 70 வாட்டி கிட்ட நடந்திருக்கும் உங்களுக்கு, ஒரு 30 வாட்டி அப்படியே போயிருக்கும். ஆனால் ஓவரால் மெஜாரிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதானே. அப்போ முடிஞ்ச வரைக்கும் யூ ஸ்டார்ட் டு புட் யுவர் என்ட்ரி அட் யோர் ஸ்டாப் லாஸ் லெவல். நீங்கள் இதை பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களோட பிரச்சனை முடிஞ்சிடும். ஸோ இதில் என்ன ஒன்று தெரியுமா, இந்த ஸ்டாப் லாஸ் ஹேட்டர்ஸ்ன்னு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டோன்னா என்ன ஆகிடும்னா, ஃபைனலி யூ ப்ளூ யுவர் அக்கௌண்ட், மொத்த அக்கௌண்ட்டையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடுவீங்க. இதுதான் பிரச்சனை.
ஆனால் இதுவே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு இருக்கும்போது ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு இருந்தாலும் லெட்ஸ் சே யுவர் ரிஸ்க் டு ரிவார்ட் வாஸ் 1 to 2, அதில் 70 ட்ரேடு எஸ்எல் ஹிட்டு, 30 ட்ரேடு டேக் ப்ராஃபிட் ஹிட்டுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆயிருக்குன்னா 70 ட்ரேடு என்ன இருக்கும் 70%ம், 30 ட்ரேடு 60% ப்ராஃபிட் கொடுத்து கிட்டத்தட்ட 10% ட்ராடவுனில் தான் இருந்திருப்பீங்க. டேலியாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதை பண்ணாததுனால ஓவராலாக இப்போ என்ன ஆயிடுச்சு 100% அக்கௌண்ட் வாஷ் அவுட்டு, இல்லை 50% என்ன பண்ணிட்டீங்க அக்கௌண்ட்டை வாஷ் அவுட் பண்ணிட்டு உட்காந்துப்பேன். ஸோ அதனால தான் சொல்கிறது, நெவர் ட்ரேட் வித்தவுட் அ ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணிங்கன்னா என்றைக்காக இருந்தாலும் பிரச்சனை தான். அப்போது எப்போவுமே ஸ்டாப் லாஸ் ஹேட்டராக இல்லாமல் ஸ்டாப் லாஸ் ரெகுலராக போடுறவராக மாறிக்கோங்க. இது போட்டிங்கனாலே இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். ஸோ ஒன்லி சொல்யூஷன் ஐ கேன் கிவ் யூ, மேபி உங்களுக்கு சப்ளை டிமாண்ட் ஜோன் தெரியலன்ற பட்சத்தில் ஒரே சொல்யூஷன் என்ன பண்ணுங்கன்னா, இனிமேல் என்ட்ரியை எடுத்துகிட்டு போய் ஸ்டாப் லாஸில் வைங்க. அதுக்கப்புறம் எது கொடுத்ததோ அந்த ட்ரேடு ப்ராஃபிட் கொடுத்ததுன்னா அது என்னோடய ப்ராஃபிட், கொடுக்கலன்னா அது எனக்கு கிடைக்கலன்னு நினச்சிட்டு விட்டுருங்க. இது பண்ணிங்கனாலே யூ வில் பி இன் கன்சிஸ்டன்சி அண்ட் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ திஸ் இஸ் செகண்ட் திங். இப்போ மூணாவது என்னன்றதை பார்க்கலாம். மூணாவது விஷயம், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொன்ன இந்த 2 விஷயம் என்னென்னா, ப்ராஃபிட் ரிஸ்கர் நம்பர் 1, நம்பர் 2 ஸ்டாப் லாஸ் ஹேட்டர், நம்பர் 3 யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது 2த்தையும் நடத்துனதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யூ ஹாவ் பிகம் அ ஸ்ட்ராட்டஜி பிரேக்கர். இந்த 2 விஷயம் ஆனதுக்கான முக்கிய காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது தான். நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, ஸ்ட்ராட்டஜியை பிரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இது என்னென்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது யூ ஹேட் அ விஷன், நம்ம இப்படி தான் பண்ணணும், என்ன பண்ணாலும் ஸ்ட்ராட்டஜியை பிரேக் பண்ணக்கூடாது, நம்ம ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் சொல்லிவிட்டு யூ ஹேட் அ கன்சிஸ்டன்சி, ஒரு கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டுருப்பீங்க. இந்த கன்சிஸ்டன்சியை பிரேக் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, யூ ஸ்டார்டட் டு மேனிப்புலேட் யுவர் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் என்ன சிஸ்டமை பில்ட் பண்ணீங்களோ அந்த சிஸ்டம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, யூ ஸ்டார்டட் பிரேக்கிங் த ரூல்ஸ் வாஸ் மேக்கிங் யூ டு பிகம் கன்சிஸ்டன்ட். இப்போ நீங்கள் அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணதுனால என்னன்றது, இன்கன்சிஸ்டன்சி வந்ததுனால தான் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, யூ ஸ்டார்டட் டேக்கிங் மோர் ரிஸ்க். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தீங்க, யுவர் ரிஸ்க் டு ரிவார்ட் வாஸ் 1:2. இதுலேயே தான் போய்ட்டு இருந்தீங்க. ப்ராஃபிட் பண்ணால் 2000 ரூபா, லாஸ் பண்ணால் 1000 ரூபான்ற இந்த ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ வந்து யூ ஆர் மெயின்டைனிங் இட் அண்ட் தேர் வாஸ் அ கன்சிஸ்டன்சி. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் ஆகிட்ட பிறகு இப்போ 50,000 ரிஸ்க் எடுக்கும்போது நம்ம ஒரு 2 ட்ரேடில் 25,000 ரிஸ்க் எடுக்கலான்னும் போது, நான் ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ ப்ரோக் யோர் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ. இந்த ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ ஏன் பிரேக் பண்ணிங்கன்னா, யூ ஃபர்ஸ்ட் ப்ரோக் யோர் ஸ்ட்ராட்டஜியை பிரேக் பண்ணும்போது யூ பிரேக் யோர் ப்ராஃபிட் ரிஸ்க். செகண்ட் திங்கு, ஆட்டோமேட்டிக்காக இப்போ இங்கே 1:2 வச்சுட்டு இருந்த ஆள் 25,000 லாஸ் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, எதுக்கு நம்ம 25,000 க்ளோஸ் பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணி 50,000 வரைக்கும் ப்ராஃபிட் இருக்கே அது வரைக்கும் விட்டு பார்க்கலாமேன்ட்டு பண்ணும்போது அகெயின் யூ ஆர் கோயிங் பேக் டு ஸ்டாப் லாஸ் ஹேட்டர். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருந்ததை யூ ஸ்டார்ட் டு மூவ் யோர் எஸ்எல். இங்கே வரும்போது என்ன பண்ணுறீங்க, இந்த எஸ்எல்லை கீழே போயிட்டே இருக்கும். ஃபைனலி வாட் ஹேப்பன்ஸ், 50K லாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது -50K போய் முடிஞ்சு கடைசியில் என்ன ஆகிட்டு இருக்கோம், -50. இதையும் லாஸ் பண்ணி இன்னொரு 50 லாஸ் பண்ணி கேபிட்டல்லையே 50K லாஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கான முக்கிய ரீசன் என்னென்னா, யூ ஸ்டார்டட் பிரேக்கிங் யோர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால தான் நான் ஏற்கனவே இது எமோஷன் கண்ட்ரோல்லே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் முடிஞ்ச அந்த வீடியோவும் எடுத்து பாருங்கள். ஸ்ட்ராட்டஜியை மட்டும் என்றைக்குமே பிரேக் பண்ணாது. இந்த மோமெண்ட் யூ ஸ்டார்ட் டு பிரேக் யுவர் ஸ்ட்ராட்டஜி, ஆட்டோமேட்டிக்கலி லாஸஸ் வில் அக்கர். ஏன்னா இதுக்கான மூல காரணம் எல்லாமே இவர் தான். நீங்கள் ப்ராஃபிட்டில் ரிஸ்க் எடுக்கலாம்னு நினைக்கிறதும், ஸ்டாப் லாஸை தள்ளி வைக்கலாம்னு நினைக்கிறதும், தட் இஸ் பிகாஸ் யூ ஆர் பிரேக்கிங் யுவர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ் ஆல்வேஸ் கீப் இன் யோர் மைண்ட், ஸ்ட்ராட்டஜியை என்றைக்குமே பிரேக் பண்ணக்கூடாது. முடிஞ்ச கீழே கமெண்ட்டில் அதே கமெண்ட் பண்ணுங்கள், நோ ஸ்ட்ராட்டஜி பிரேக்கிங், #no strategy breaking. அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் இந்த ப்ராஃபிட் ரிஸ்கராக இருந்தீங்கனாலும் இல்லை ஸ்டாப் லாஸ் ஏட்டராக இருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ அதனால தான் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியை பிரேக் பண்ண அந்த பிரேக்கிங் வந்து ஸ்டாப் பண்ணிங்கனாலே யூ வில் ஸ்டார்ட் டு கெட் இன் டு கன்சிஸ்டன்சி. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ ஸ்டார்டட் லூசிங் யுவர் ஜேர்னல். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த ரிஸ்க் டு ரிவார்டு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 500 ட்ரேட் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுப்போம். யூ டுக் 500 ட்ரேட்ஸ். லெட்ஸ் சே இட்ஸ் ஃபார் பாஸ்ட் 6 months. 6 monthsக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, 500 ட்ரேட் எடுத்தீங்க. 500 ட்ரேடுக்கும் யூ ஹேட் அ ஜேர்னல். என்ன ஜேர்னலு, இந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன், இந்த ட்ரேடுக்கு என்ன ரீசன், இதுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டதுக்கு என்ன ரீசன், இதுக்கு டார்கெட் போட்டதுக்கு என்ன ரீசன்ன்றது யூ ஹேட் அ ஜேர்னல்.
ஆனால் இப்போ எடுக்கிற இந்த ட்ரேடுக்கு இந்த ப்ராஃபிட்டில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கோ இல்லை ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணிக்கிறதுக்கு யூ ஸ்டார்ட் டு ஸ்கிப் யுவர் ஜேர்னல்ஸ். ஸோ எப்போவுமே யூ ஹாவ் டு ஹாவ் யுவர் ஜேர்னல் ரெடி. ஜேர்னலிங் ஆஃப் ட்ரேட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ட்ரேட் எடுக்கும்போது ஏன் எடுக்கிறோம் எதுக்கு எடுக்கலன்றதுக்காக ரீசன் இருக்கணும். ஸோ ஜேர்னலிங்கை வந்து கற்றுக்க ஆரம்பிங்க. இன்கேஸ் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கனாலே முதல்ல ஜேர்னல் போட ஆரம்பிங்க. என்னென்னா நான் இந்த ட்ரேட் இதுக்காக தான் எடுக்கிறேன்னு ஒரு நோட்டில் எடுத்து இந்த ரீசன் எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சு ரீசன் எல்லாமே எழுதி வச்சுட்டு பண்ணிக்கிட்டே வாங்க. இது பண்ணிட்டு வந்தீங்கனாலே யூ வில் பி டர்னிங் அரவுண்ட். அதனால தான் நம்மளோட ட்ரேட் அச்சீவர்ஸோட ஸ்லோகன் கூட அது வச்சுருப்பேன், இட்ஸ் டைம் டு டேக் அ டர்ன். என்னென்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கலாம், பட் இட் இஸ் டைம் டு டேக் அ டர்ன். இதை பண்ணிட்டு இருந்து இதுலேருந்து திரும்பணும்னா ஃபஸ்ட்டு திங் என்னென்னா ஸ்ட்ராட்டஜியை பிரேக் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி என்ன வேணும்னா ஸ்ட்ராட்டஜி வேணும், அதுவும் கரெக்டான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை உடைக்கக்கூடாது. ஸோ அதனால தான் இன்கேஸ் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியே என்னன்னு தெரியல, நான் சும்மா பை செல் பண்ணிட்டு இருக்கேன் சார் அதனால தான் லாஸ் வருதுன்னா, உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணணும் டெக்னிக்கலாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் வி ஆர் ட்ரேட் அச்சீவர்ஸ் வி டீச் பீப்புள் எப்படி அதை கற்றுக்கணும் எப்படி பண்ணணுன்றது ஒன்றா ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்து அதை எப்படி ஸ்ட்ராட்டஜியாக பில்ட் பண்ணணுன்றது வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் எங்களோட கிளாஸஸ் ஜாயின் பண்ணி கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details, right? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ண கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டிங்கனாலே now it's time to take a turn. அந்த டேர்னை நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே அது என்ன டேர்னுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணிட்டு இருக்கவங்கள ஃபஸ்ட்டு லாஸ்லேருந்து கன்சிஸ்டன்சியாக வரணும். அதுதான் ஃபஸ்ட்டு திங். என்னென்னா லாஸ் பண்ணாமல் இருக்கிறதே பெரிய விஷயம். நீங்கள் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணுறதுன்றது ரெண்டாவது விஷயம். லாஸ் பண்ணாமல் இருந்தீங்கனாலே போதும். லாஸ் பண்ணனாலே ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ் ஹேவ் அ ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி வந்தோடனே அதை பிரேக் பண்ணாதீங்க. ப்ராஃபிட் ரிஸ்கராக இருக்காதீங்க, ஸ்டாப் லாஸ் ஹேட்டராக இருக்காதீங்க. இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் தவிர்த்திங்கனாலே நீங்களும் யூ கேன் டேக் அ டர்ன். நவ் இட்ஸ் டைம் டு டேக் அ டர்ன் ஃபார் எவ்ரிபடி. ஸோ ஸ்டார்ட் டூயிங் இட் அண்ட் மேக் அ லிட்டில் ப்ராக்ரஸ் ஆயிடுச்சுன்னா இதே வீடியோவுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரைட், ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.